Namaste. Today we are going to have two people talking. One is Dr. Katherine Kabeer, and she's an oncoplastic surgeon. Oncoplastic surgeon na more a breast surgeon. It's very specialized way of looking at things. And welcome. Thank you. And we have Dr. N Vaidyswaran with us today, who is our Director of Oncology and a consultant radiation oncologist. So thank you for doing this with me, sir, today. Thank you. I think I'll let you give a brief introduction so Yes. we can start. இன்னைக்கு பேச போறது என்னன்னா breast preservation. Breast preservationனா மார்பை எப்படி காப்பாத்தலாம்? Yes. ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பெஸ்ட் கேன்சர் வந்தா மார்பை எப்படி காப்பாத்தலாம் அண்ட் மார்பை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்டும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம். அதுதான் இன்னைக்கு. உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்க போறேன். breast conservation என்ன மேடம்? ஸோ breast conservation சர்ஜரின்னு சொல்லும் போது அது புற்றுநோய் வந்த பிறகு மார்பில் அந்த கட்டியை மட்டும் எடுத்துட்டு மற்ற பிரெஸ்ட் ப்ரிசர்வ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி. இப்போ நீங்க பழைய காலத்துல பாத்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் மார்புடைய புற்றுநோய் வந்த உடனே அவங்க ஃபுல்லா மார்பு எடுப்பாங்க, மார்பு கடியில மசில்ஸும் எடுத்துருவாங்க, அக்கல்ல இருக்கிற நடிக்கட்டியும் ஃபுல்லா எடுத்துருவாங்க. இதான் வருஷ கணக்குல ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் பிரெஸ்ட் கேன்சர்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வருஷம் போக போக நம்ம நிறைய ஸ்டடீஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஏர்லி ஸ்டேஜஸ்ல கட்டி வரும்போது அந்த ஃபுல் பிரெஸ்ட் எடுக்காம கட்டியை மட்டும் எடுத்துட்டு அந்த கட்டி சுத்தி கொஞ்சம் நார்மல் டிஷ்யூஸ் அது வியாதி இல்லாட்டி சுத்தி இருக்கணும். அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி நம்ம மற்ற பிரெஸ்ட்டை ப்ரிசர்வ் பண்ணி தொடாம நம்ம ஆப்ரேஷன் உண்டு. ஸோ ஃபுல் பிரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்றதுக்கும் சர்வைவல் போற வரைக்கும் டிசீஸ் ப்ரோக்ரஷன் போற வரைக்கும் ஒன்றும் வித்தியாசமே இல்லை. It is a alternative now. It is a safe alternative procedure. Alternative in மட்டும் சொல்ல முடியாது. இப்போ புது studies, it's a newer trend and quality of life better. How did it start off the whole thing? எப்படி உங்களுக்கு இதெல்லாம் ரீசன்ட்டா நடந்ததா இது ஒரு எத்தனை வருஷங்கள்? So நீங்க இந்த ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னா 1970sல in London the first breast conserving surgery was done. So அவங்க there was a surgeon who said கட்டி மட்டும் எடுத்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. அண்ட் அந்த டைம்ல he noticed இந்த கட்டி எடுக்கும் போது ஃபுல் பிரெஸ்ட் எடுக்கும் போது ஒரே டியூமர் டைப்ல ஒன்னும் வித்தியாசமே இல்லை. both patients did equally well. இல்ல that is patient நார்மலா இருந்தாங்க, அதே வருஷங்கள் உயிரோட இருந்தாங்க. So it became a good option. So அந்த ப்ரொசீஜர் பண்ண பிறகு I think a series was done. அதுக்கப்புறமா நிறைய பெரிய ட்ரையல் பண்ணியிருக்காங்க. They've done studies for 10 years, 20 years follow-up கூட வச்சிருக்காங்க. அந்த 10 years, 20 years follow-up பார்க்கும்போது ஃபுல் பிரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் கட்டியை மட்டும் எடுக்கிறதுக்கும் ஒன்றும் வித்தியாசமே இல்லை டிசீஸ் போற வரைக்கும். So that is why it is becoming a newer trend and also quality of life is much better. So this is why we like to talk about breast conserving surgery. இப்போ நீங்க வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா 2000sல இருந்து ரொம்ப கண்டினியூஸா பிரெஸ்ட் கன்சர்விங் சர்ஜரி ஜாஸ்தியா பண்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல it is still picking up. It is still something that is not. It will pick up. Yes. It is now I think that the trend is shifting. The trend is slowly shifting. When I started my practice அது மாதிரி இல்ல actually நீங்க சொல்றது correct because when I started practice in 83 84லாம் இது மாதிரி ஒரு டெக்னாலஜி இல்ல. People were just going in and doing surgery பண்ணினாங்க. இப்போ the trend is trying to shift off and probably in the 20sல it is in this new era of the millennium. I think probably people are looking at it differently, how to preserve, and secondly education also important. I think awareness is improving. Technology is improving. Everything is improving. Breast conserving, so that is one of the major things which is taking an impact. So breast conserving surgery பண்றது we need newer technologies to even pick up the cancer early. So that is also important. So now if we do the breast cancer surgery, then obviously we அதுக்கு further treatment தேவைப்படுறது இல்லையா? ஆமா. இப்போ மெயின் பாயிண்ட் என்னன்னா நம்ம breast conserving surgery பண்ற டைம்ல அதோட முடிக்காது. So அந்த cancer முடிக்கிறதுக்கு we need your department. So that is radiation. இப்போ நீங்க கேட்கலாம் இது ஒரு கம்பைன்ட் ட்ரீட்மெண்ட். ரேடியேஷன் என்னன்னு யூசுவலா क्वेश्चन வரும். See கதிர்வீச்சு
இது வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட்டோ ஆர் ப்ராபபிளி எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுக்குறாங்க. இது மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. இந்த 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 even in society, in good affluent society, people do not know about even நானும் சொல்லிருக்கேன் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கரண்ட் தெரப்பி இருக்குன்னு. அந்த வார்த்தை actually current டாக்டர்னே சொல்லுவாங்கங்களே. So no, it's not, it's a misnomer. So let's be put it very clear, it's a misnomer. So நம்ம actually basically வந்து radiation is nothing but x-ray. Okay, கதிர்வீச்சு தமிழ்ல சொல்றது x-ray. x-rayனா என்ன? ஒரு நார்மலா ஒரு 80s ல எப்படி இருந்ததுன்னா கோபால்ட் சோர்ஸ் இருந்தது. Cobalt was 59 is a material which is available as any other product. Cobalt 59 was made radioactive. That is, it was radioactivity was done to it. It made cobalt 60. So reactor la vachi it was made cobalt 60. அது வந்து radioactivity produce பண்ணுது, gamma radiation produce ஆச்சு. அது வந்து ஒரு மெஷின் உடைய ஒரு ஹெட்ல வச்சு அங்கேருந்து ரேடியேஷன் எமிட் ஆகிறது தான் கோபால்ட் ரேடியேஷன். அந்த காலத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க, பல பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கு, இதில் ஒன்றுமே தப்பு இல்லை. பட் ஆஸ் த மில்லினியம் ப்ராக்ரஸ்ட் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர், they said, why should we do such a type of technology? Let us refine the technology ன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த refining technology is only for the personal hazard of the doctor as well as the personal. ஏன்னா கோபால்ட் வந்து whether you want it or not, it is emitting radiation. So உங்களுக்கு வந்து உள்ள போகும்போது அந்த மிஷின் ரூமுக்குள்ள போகும்போது people were exposed to radiation. So இது ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருந்தது people working in the radiation wingல. Now recent eraல வந்து linear accelerators சொல்லி வர ஆரம்பிச்சது. linear accelerators என்ன, ஒரு எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல், அதை வந்து நேர ஒரு டார்கெட் மெட்டீரியல்ல, ஒரு டார்கெட் டங்ஸ்டன் ஒரு டார்கெட் அது மேல அடிச்சா வித் ஹை ஃபோர்ஸ்ல அடிக்கும் போது எமிட் பண்றது தான் எக்ஸ்ரே. இந்த எக்ஸ்ரே டயக்னாஸ்டிக்காவும் இருக்கலாம், therapeutic இருக்கலாம். What you do in a CT scan or a plain X-ray is kilo voltage X-ray, which you do it in a treatment is a million electron volts. So high energies வருது. So high energies வந்து உள்ள வந்து உடம்புல வந்து பல changes produce பண்றது, cell destruction produce பண்றது. So that was used for the therapy purpose. Diagnostic purpose was used for imaging purpose. So in the technology came into boom in the 2000s, and slowly all people have started changing from cobalt to linear accelerators. So this is a big breakthrough in treatment. Now I want to ask you another question. Yes. In the breast preserving surgery la enala include ஆகுது மேடம் parts? So breast conserving surgery la, so நீங்க வந்து மார்போட புற்றுநோய் எடுத்தீங்கன்னா surgery வந்த உடனே ரெண்டு ட்ரீட்மெண்ட். So we divide surgery to the breast and surgery to the armpit. ஸோ வந்து மார்புக்கு ஒரு ஆப்ரேஷன் பிளான் பண்றது, அக்கல் அடியில ஒரு ஆப்ரேஷன் பிளான் பண்றது. ஸோ மார்புடைய ஆப்ரேஷன் நம்ம எப்படி பிளான் பண்றோம்னா, கன்சர்வேஷன் தான் பண்ண போறோமா இல்ல ஃபுல் பிரெஸ்டா எடுக்க போறோமான்னு பார்ப்போம். ஸோ கன்சர்வேஷன் சர்ஜரி பண்ற போது அடுத்த ஸ்டெப் என்னன்னா ரேடியேஷன். ஸோ கன்சர்வேஷன் சர்ஜரி பண்றச்ச நம்ம கட்டியை மட்டும் ட்ரீட் பண்றோம், வியாதியை மட்டும் ட்ரீட் பண்றோம். ஆனா மத்த பிரெஸ்டுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும், திருப்பி வியாதி அங்க வரக்கூடாதுன்ட்டு. So as part of breast conserving surgery, it is radiation as well. So அது combined போட்டதான் breast conserving treatment ன்னு சொல்றது. So without doing radiation, you cannot have breast conserving surgery. So these are the two components. இது தவிர நம்ம அக்கல்ல அட்ரஸ் பண்றது, you just can't get away with surgery. You can't get away with surgery. That's a very important point that people should understand. That you just people will think that ஓகே ஆபரேஷன் பண்ணிட்டு போயிடலாம், லம்ப் ரிமூவ் பண்ணா டியூமர் எடுத்துட்டோமே, டியூமர் எடுத்தோம்னா அதோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போயிடுது. அந்த முடிஞ்சு போற ட்ரீட்மெண்ட் முடியறது இல்ல. ஏன்னா நம்மளுக்கு ஆல்தோ நீங்க டியூமர் எடுத்தாலும் சுத்தி வட்டாரத்தை டிசீஸ் எடுத்தாலும் the breast is at risk of malignancy. So அந்த breast வந்து நம்ம ரேடியேஷன் கொடுத்தோம். அதுதான் கதிர்வீச்சு. திருப்பி என்னுடைய உதவி தேவைப்படும். அந்த கதிர்வீச்சு எப்படி பண்றோம்னா அந்த மார்பை ஃபுல்லாவே ரேடியேஷன் கொடுக்குறோம். ஸோ நீங்க வந்து நம்ம ஆப்ரேஷன் முடிச்சுட்டு நம்ம பேஷண்ட் வி சென்ட் them to you, அதுக்கப்புறமா தான் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீஷன் ஆகும். ஸோ நம்ம ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் காமிக்கும்போது கொஞ்சம் ப்ரீஃபா how do you do radiation for the breast? See, breastக்கு ரேடியேஷன் வந்து பல டெக்னாலஜிஸ் இருக்கு மேடம். இனிஷியலா வந்து இப்போ வந்து இதே வந்து நம்ம it is all development, as you say, the technology has improved so much. முதல் வந்து எப்படி பண்ணா 3D கன்ஃபார்மல் ரேடியோதெரபி பண்ணாங்க. மார்புன்னு சொல்றது வந்து எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு சைடு ஒரு ஆங்கிள் இருக்கு, இன்னொரு ஆங்கிள் ரேடியேஷன் ஒரு டான்ஜென்ஷியல்னு சொல்லுவாங்க, ஒரு கிளான்ஸ் பண்ணி இடிக்கிற மாதிரி. ஸோ ஒரு கிளான்ஸ் பண்றதுல ஒரு கத்தியை வச்சு நீங்க வெட்டும் போது ஒரு கிளான்ஸ் பண்ணி வெட்டுறீங்க கத்தியை.
ஸோ அந்த கிளான்சிங் டெக்னாலஜி தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. அது அந்த மாதிரி டெக்னாலஜி கால் ஒரு ரேடியோதெரப்பி 3D வந்து இப்படி ஒரு டான்ஜென்ஷியல், இப்படி ஒரு டான்ஜென்ஷியல், 2 டான்ஜென்ஷியலாக கொடுத்தா அந்த மார்பு ஃபுல்லாக கவர் ஆச்சு. அதில் என்ன ஆர ஆரம்பிச்சதுன்னா, முக்கியமான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சதுன்னா, இந்த லங்ஸ்ன்னு சொல்லி அடியில் இருக்கு. இந்த லங்ஸ்ன்னு சொல்றது வந்து இந்த சுவாசிக்கிற பை. ஆக்சுவலா இந்த லங்ஸ்ல வந்து ரேடியேஷன் நிறைய போக ஆரம்பிச்சது. ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லங் வந்து நல்ல திக்னஸ் கிடைக்குது. ரெண்டாவது இதோட லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிமனைட்டிஸ், லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு, ஃபைப்ரோசிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த டெக்னாலஜி எப்படி இம்ப்ரூவ் பண்ணா இந்த லங்கை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் ஸ்டார்டட் திங்கிங் அபவுட் இட். So the technology, when it started improving, then they developed what is technology called intensity modulated radiotherapy, IGRT, rapid arc technology, gated technology, breath holding. மூச்சை பிடிச்சு ட்ரீட் பண்றது, மூச்சை விடும்போது ட்ரீட் பண்றது இல்லை. ஸோ இது மாதிரி பிடிச்சு ட்ரீட் பண்றது, அது கேட்டிங் டெக்னாலஜி. இது மாதிரி எதுக்கு இதெல்லாம் பண்றோம்? டெக்னாலஜி, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டெக்னாலஜி? The purpose of the technology is to avoid the normal structures. That is the point. The bottom line of the story is avoid the normal structures, treat the breast. So when the breast is to be treated in a whole, entire breast treat பண்ணும்போது என்ன ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து லங் ஒரு பக்கம், லெஃப்ட் சைட்ல வரும்போது ஹார்ட் வருது ப்ராப்ளம். ஸோ ஹார்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் டோஸ், ஹார்ட்டுக்கு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்னு ஒரு சேம்பர் இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு ஆர்ட்ரி போறது, ஹார்ட்டை சப்ளை பண்ற ஆர்ட்ரி, அந்த ஆர்ட்ரிக்கு வந்து நீங்க கொடுக்க முடியாது டோஸ். ஏன் கொடுக்க முடியாதுன்னு, நம்மளால வந்து ஆல்ரெடி வந்து பிரெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கீமோதெரப்பின்னு ஒரு நம்ம டாக்ல பேசலாம், நம்ம அடுத்து அந்த கீமோதெரப்பி கொடுக்கும்போது there are toxic effects of the chemotherapy on the system. ஸோ நம்மளால ரொம்ப ஓவராகவும் கொடுக்க முடியாது ரேடியேஷன். ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுக்க முடியும். ஒரு கால்குலேஷன் இருக்காது வந்து, அந்த கால்குலேஷன்ல இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இவ்வளவு சிசி ஆஃப் த லங், இவ்வளவு சிசி ஆஃப் த ஹார்ட், இவ்வளவுதான் போக முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கை மெயின்டைன் பண்ணி ரேடியேஷன் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி நிறைய இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ கேட்டிங் இதை மாதிரி பண்ணும்போது you had various ways of doing newer techniques la pandache, there are lesser side effects of the radiation. Lesser side effects. That is, all these things were boiled down that it only affects the tumor and not the normal structures. இதான் கிரைட்டீரியா. ரேடியோதெரப்பி ஒரு காலத்துல பண்ணும்போது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தது, இப்போ சைடு எஃபெக்ட்ஸ் குறைஞ்சிடுது. இது நல்ல ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் in technology has helped us. ஆனா இப்போ கூட நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, இப்போ நீங்க ரேடியேஷன் கொடுக்குறீங்க, லங்ஸ்க்கு ஏதாவது ஆயிடுமா, பிரீதிங் பிரச்சனை ஏதாவது வருமா? I think those questions still get asked. But இப்போ வந்து clear-ஆ சொல்லிருக்காங்க, it is not like that anymore. It was not like that. It was there before. இப்போ வந்து the technology has been so good that if you use, like for example VMAT technology, rapid arc, we have it in Kauvery hospitals. இந்த VMAT technology, இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது, பிரெத் ஹோல்டிங் ஓட பண்ணும்போது, கேட்டிங்ல பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மார்பை மட்டும் வைத்தியம் பண்றோம். அந்த லங்ல ஒரு ஸ்மால் பிட் தான், அது மட்டும் நம்ம ட்ரீட் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த மார்புன்னு சொல்றது வந்து மேலேருந்து தோல்லேருந்து ஆரம்பிச்சு அந்த லங்ஸ் உடைய சூப்பர்ஃபிஷியல் லேயர் மட்டும் ட்ரீட் பண்ணணும். சப்ளூரல் ஸ்பேஸ் சொல்லுவாங்க, அது மட்டும் ட்ரீட் பண்ணணும். அது மட்டும் ட்ரீட் பண்ணலன்னா நோய் திருப்பி வந்துடும். கரெக்ட். ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் லங் ரேடியேஷன் கிடைக்கும். தட் இஸ் கிடைக்காத இருக்காது, கிடைக்கும். பட் அது கிடைக்கிறது டாலரபிளா இருக்கும், சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ இப்போ வந்து பல வருஷம்லாம் இப்போ ஹார்ட் டிசீஸ் இருக்கும்போது ரேடியேஷன் கொடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஆனா இப்போ இட் இஸ் நாட் லைக் தட். And we know the exact dose to this thing. Yes. Okay, we will move to a different talk. Now we were talking about all these things. Who are the candidates? கரெக்ட்டா யாரை செலக்ட் பண்ணுவீங்க? breast preservation யார் people வந்து நீங்க எடுப்பீங்க, சூஸ் பண்ணுவீங்க? எல்லாரையும் பண்ண முடியாது, எல்லாருக்கும் பண்ண முடியாது. breast conserving surgery வந்து எல்லாருக்கும் பண்ண முடியாது. பட் நம்ம வருஷம் போக with newer techniques, lot of people becoming eligible for breast conserving surgery. இப்போ யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேண்டிடேட்ஸா நம்ம ஸ்கிரீனிங் வர பேஷண்ட்ஸ். இப்போ யாருக்கு வந்து புற்றுநோய் கை வச்சு பார்க்காம ஒன்னும் சிம்டம்ஸ் இல்ல, கட்டி இல்ல, ஆனா இருந்தாலும் ஒரு ஸ்கிரீனிங் மேமோகிராம்க்கு போடலான்ட்டு they go for a checkup. அந்த செக்அப் டைம்ல ஒரு சின்னதா கட்டி நம்ம பாக்கும்போது கேன்சர் ஸ்கிரீனிங் மேமோகிராம் ஜெனரல் பாப்புலேஷன் who is not having any disease at all. இதுதான் புரியணும். The public has to understand that it is a normal person going for a checkup without any symptom, just to know whether he is all right or not. இப்போ நீங்க நான் பேஷண்ட் கிட்ட சொல்றேன், ஆமா மாஸ்டர் ஹெல்த் செக்அப். இப்போ சுகர் இருக்கான்னு பாக்குறதுக்கு பிளட் டெஸ்ட்க்கு எல்லாரும் போவாங்க. அதே மாதிரி இந்த சக்கரவியாதி இல்லாட்டி கூட யூ ஸ்டில் செக் சுகர் இருக்கா இல்லையான்னு பாக்குறீங்க. அதே மாதிரி இப்போ மார்புல வந்து ஒன்னும் சிம்டம்ஸ் இல்ல, எதுக்கு நம்ம மேமோகிராம் பண்ணணும்? ஏன்னா பிரெஸ்ட் கேன்சர் போற வரைக்கும் இப்போ நம்ம டிஜிட்டல் மேமோகிராம்ஸ் வந்திருக்கு. we have more high definition machines
and 2 millimeter cancer இருந்தாலும் we can pick it up through these machines. So ரொம்ப early stagesல ஏதாவது வியாதி சேஞ்சஸ் பிரஸ்ட்குள்ள இருந்ததுன்னா நம்ம அந்த மேமோகிராம் குள்ளேயோ பிக்கப் பண்ணிக்கலாம். So screening mammogram ன்னு சொல்றது, that is like you said, normal people with no symptoms, no risk factors who go and have a mammogram. அந்த டைம்ல we pick up a change. சின்னதா கட்டி இருக்கும்போது கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சத டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டைம்ல மற்ற breast நார்மலா இருக்கு, ஒரே ஒரு இடத்துல சின்னதா ஒரு கட்டி இருக்கு, those patients are eligible for breast-conserving surgery. அதே மாதிரி early changesல இப்போ செல்ஃப் breast examination எல்லாருக்கும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். 25 yearsல இருந்து எல்லாருக்கும் செல்ஃப் breast examination பண்ணணும்ட்டு we try and teach people. It's available on net also, people can see it. It's so it's not that it's unaccessible. ஆமா, there are multiple videos. செல்ஃப் breast examination வீட்லயே பார்க்கலாம்னு கேட்பாங்க. அப்புறம் why do we ask people to do it? It is the best, simplest, cheapest way of diagnosing any change. Actually, that is the best way to diagnose a breast cancer. ஆமா. சோ எல்லாரும் வந்து மாசமா கை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு breast எப்படி நார்மலா இருக்குன்னு தெரியும். இப்போ it's like how we look at our face every day in the mirror. புதுசா ஏதாவது பிம்பிள் வந்ததுன்னா we pick it up. அதே மாதிரி நம்மளோட நார்மல் breast எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா early stagesலயே கண்டுபிடிக்கலாம். So this is what we call a symptomatic cancer. அது எப்படின்னா பேஷண்டே வந்து மார்புக்குள்ளேயே ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கட்டி பார்த்துட்டு அவங்களே வந்து சொல்றாங்க early stagesலயே நான் இந்த மாதிரி சேஞ்சஸ் பார்த்திருக்கேன் டாக்டர், திஸ் இஸ் a symptomatic cancer. ஸோ இந்த மாதிரி கேன்சர்ஸ் கூட ஏர்லி ஸ்டேஜஸ்ல வரும்போது கட்டி வந்து 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் சின்னதா இருக்கும் போது we can still then preserve the breast, ஃபுல்லா எடுக்க வேண்டாம். அதே மாதிரி இப்போ ஆங்கோபிளாஸ்டிக் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அது என்னன்னா பேஷண்ட்ஸ் வந்து சின்ன பிரெஸ்டா இருக்கு வச்சிருக்காங்க, கட்டி மட்டும் பெருசா இருக்கு 3 சென்டிமீட்டர்ஸ் 4 சென்டிமீட்டர்ஸ் இந்த மாதிரி ஆமா. சோ இந்த கட்டி எடுக்கும் போது நம்ம கட்டி சுத்தி நார்மல் டிஷ்யூ எடுக்கணும் இல்லீங்களா கிளியரன்ஸ்க்காக. சோ எடுக்கும் போது வால்யூம் லாஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அடியில இருக்கு So not only you are looking at the type of treatment, but also you're looking at the cost basis and the quality of the treatment, because that is important. If the cost basis is not there, the preservation becomes no point in preservation. So this is, as an oncoplastic surgeon, this is what we believe. For breast conservation surgery பண்ணும்போது it has to preserve the not volume, only preserve the breast, also the volume, shape of the breast. So if you cannot preserve the shape of the breast, don't do oncoplastic surgery, don't do breast conserving surgery. ஏனா என்ன ஆயிடும், நீங்க ஃபுல்லா பாதி எடுத்துட்டீங்கன்னா பாதி தான் இருக்கும். As you said, if the breast is about ஒரு size of 5 centimeters size of the breast இருக்கு, 5 centimeters tumor, there is no point doing breast conserving. You cannot do breast conserving surgery. அதுதான் புரியணும். So எல்லாரும் வந்து நம்ம size of the tumor தான் critical factor. So size is one factor. Size is one critical factor. Depending on the size depends upon the breast size also. It is an interrelation. Correct? Breast size is important. Small breast, small tumor is still possible. Big breast, small tumor is still possible. அதே மாதிரி பெரிய கட்டி இருக்கும்போது big voluminous breast இருக்கும்போது கூட it is still possible. Correct. ஆனா என்னன்னா don't go and remove the tumor and leave behind ஒரு சின்ன amount of breast tissue மட்டும் வெச்சீங்கன்னா that is not breast conserving surgery. That is not something we recommend. அந்த டைம்ல mastectomy பண்றது better. That is complete removal of the breast. So இந்த size criteria தவிர ரெண்டாவது வந்து வியாதி வந்து நம்ம breastக்குள்ள பாக்கும்போது breast வந்து நம்ம 4 quadrantல பிரிச்சு வச்சிருக்கோம். So if you divide the breast into 4 quadrants, அது வந்து so காம்பு இருக்கு. So காம்புலயே you draw an imaginary line horizontally and vertically. You get 4 quadrants, that is inside, inner, upper, மேல் பாகம் கீழ் பாகம், right left பிரிச்சிடணும். So ஒரே இடத்துல மட்டும் வியாதி இருந்ததுன்னா breast conserving surgery பண்ணலாம். ஆனா அந்த ஒரு மார்ப்ல வந்து நிறைய குவாட்ரன்ஸ்ல இருக்கு. சோ வியாதி வந்து காம்பு அடியில ஸ்டார்ட் ஆயிருக்கு, காம்பு அடியில இருந்து it has gone to 2-3 quadrants of the breast. அந்த மாதிரி வியாதி இருக்கும்போது it is not recommended to do breast conserving surgery. Indirectly what you are telling me, எடுக்கணும் multi centric ஆனா பண்ண மாட்டீங்க. Exactly. That is பல இடத்துல breastல இருந்தா அந்த கட்டியை பண்ண மாட்டீங்கன்றீங்க. Exactly. So that is multi centric cancers ன்னு சொல்றது. அதனா multiple placesல breastக்குள்ளேயே வியாதி இருக்கும், அந்த டைம்ல breast conserving surgery பண்ண முடியாது. So this is when we do it and when we don't do it. இப்போ நம்ம வந்து யாரெல்லாம் கேண்டிடேட் breast conserving surgeryக்கு சொல்லியிருக்கோம், ஆனா நம்ம சர்ஜரிய மட்டும் கேண்டிடேட்ஸ் பார்க்க முடியாது. கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம் breast conserving surgery பண்ணும்போது நம்ம ரேடியேஷன் தெரப்பியும் கொடுக்கணும். ஸோ who all can we give radiation therapy for
and அப்போ சர்ஜரி முடிச்ச பிறகு நம்ம அவாய்ட் பண்ணலாமா அந்த ட்ரீட்மெண்ட்? See, breast conserving surgery பண்ணும்போதே it is I think நீங்க first talkல கொடுத்துட்டீங்க that the very clear point that it is a combined modality. Radiation and surgery is the combined modality. Yes. இப்போ mastectomy சொல்றது விஷயம் வேற, மார்பு எடுக்கிறது விஷயம் வேற, மார்பு ப்ரிசர்வ் பண்றது விஷயம் வேற. மார்பை ப்ரிசர்வ் பண்றதுன்னு டிசைட் பண்ணிட்டா ரேடியேஷன் இஸ் a must. பட் இதுல வந்து இஃப் இது வந்து எல்லாருக்கும் புரியணும், ரேடியேஷன் இஸ் a mustன்னு புரிஞ்சிடணும். பட் ஆஃப் த ரெக்கார்ட் தேர் ஆர் ஒரு சப்செட் ஆஃப் பீப்புள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், வெரி எல்டர்லி பீப்புள், வேர் நீங்க சர்ஜரியே பண்ண முடியாத சுச்சுவேஷன் மாட்டிக்கும். ஏன்னா நீங்க வந்து ஒரு இன்ஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் ரொம்ப லோவா இருக்கும், நீங்க லோக்கல் அனஸ்தீசியா எல்லாம் ரேடியோ தெரப்பி சர்ஜரி பண்ணிருப்பீங்க, கோமார்பிடிட்டி நிறைய இருக்கும். இவங்களுக்கு வந்து லைஃப் டைம், இப்போ 85 வயசு 90 வயசு இருக்கு வச்சுக்கோங்களேன், வேர் யூ கேன் புட் தெம் ஆன் சம் கைண்ட் ஆஃப் டேப்லெட்ஸ் போட்டுட்டு we can avoid radiation necessarily, தேவையில்லை. ஏன்னா அதோடைய ஓவரால் சர்வைவல் இம்ப்ரூவ் ஆகலன்னு சொல்லி ஒரு இருக்கு, ஒரு தியரி இருக்கு. பட் I want the public not to understand that very clearly, that radiation is the part and is a must of the procedure. You can't avoid it. Okay. Yes. So I think that is very important. So நீங்க அதை ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இந்த கொஸ்டின் நான் கேட்கலாம்னு நினைச்சேன். இன்சிடென்டல் கேன்சர் மேமோகிராஃபில இருக்கிறவங்க தான் பண்ணுவீங்களா, ஆர் வந்து எல்லாருக்கும் பண்ணுவீங்க? நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க, அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. சரி, இந்த மார்பு இடுக்கிறதுக்கும் மார்பு ப்ரிசர்வ் பண்ணும்போது இந்த மென்டல் ஹெல்த் சொல்லுவாங்க. அதோட ஒரு மார்புன்னு சொல்றது நாட் ஒன்லி தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு உறுப்பு, அது ஐடென்டிட்டி. அது வந்து அதை வந்து பல விதமா பார்க்கலாம், நோட்டீஸ் பண்ணலாம். அந்த பெண்ணுன்னு சொல்ற வந்து அந்த ஆண் மனுஷனுக்கு வந்து பெண்ணுக்கு வந்து அந்த மார்பு ஒரு 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 ஐடென்டிட்டி கிரியேட் பண்றது. அந்த ஐடென்டிட்டி வந்து உங்களை விட்டு போகும்போது உங்களுக்கு டெஃபினட்டா சில ட்ராமாட்டிக் things happen. Yes. So what do you think these things, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னெல்லாம் பார்த்திருக்கீங்க? ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா, ஆர் இத வந்து அவாய்ட் வேற ஏதாவது you are is there any way we can handle it? So இப்போ வந்து யாருக்காக புற்றுநோய்னு சொன்ன உடனே everybody has anxiety, எல்லாருக்கும் வந்து ஒரு பயம், devastating feeling, most that's the end of the show. Yes. அது நிறைய பேருக்கு வந்து இது பயோப்சி டெஸ்ட் கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் சொன்ன உடனே you can see ஒரு life is draining out of them மாதிரி தெரியுவாங்க. But that is only one aspect. இப்போ வந்து நம்ம as we've progressed with years, cancer treatment has also progressed. இப்போ வந்து நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது சர்வைவல்க்கு மட்டும் நம்ம பார்க்கறது இல்லை, ட்ரீட்மெண்ட் மட்டும் நம்ம பார்க்கறது இல்லை, we also look at quality of life. ஏன்னா with the advanced treatments நிறைய பேர் வந்து ஒரு 10 வருஷம் 20 years, more than 20 years also people are surviving cancer free after being treated. So இந்த பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லபடியா பண்ணியிருக்கோம், ஒரு லாங் சர்வைவல் கொடுத்துருக்கோம். It is important to also give a good quality of life. So that is now our main focus. Now ஃபுல்லா breast எடுக்கும் போது it is traumatizing for a woman. இப்போ வந்து நீங்களே சொல்லியிருக்கீங்க, மார்பு வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு ஐடென்டிட்டி தவிர நம்ம தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு, அது தவிர இட் இஸ் ஜஸ்ட் அ பாடி ஃபார்ம் ஃபார் த லேடி. ஸோ அது ஃபுல்லா ஒரு சைடு எடுக்கும் போது she loses part of her identity. அவங்களுக்கு ட்ராமா இல்ல, it's a family trauma for the family as well. For the and mainly for the partner, the spouse, the children. அது ஒரு சைடுல மார்பு எடுத்தா வெளியில போகும்போது அவங்க வந்து இது மாதிரி ஒரு feeling of insecurity இருக்கு. Yes. So they lose self confidence, they become more anxious, they go into depression. So இந்த மாதிரி பிரச்சனை நம்ம நிறைய பார்த்திருக்கோம். So நம்ம வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுல இருந்து வெளியில எடுத்துட்டு வந்துட்டு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்காம இருக்கும்போது there is no point. Correct. So breast conserving surgery பண்றோம்போது we see a better quality of life. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம breast conserving surgery பண்ணும்போது we are maintaining the shape of a woman. ஒன்னு. ரெண்டாவது வந்து அவங்க டெய்லி குளிக்கிற போது there is no reminder, breast போயிருக்கே, கேன்சர் இருந்திருக்கு, எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். There is no reminder constantly for them that I have been a breast cancer patient. இப்போ நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் எஸ்பெஷலி நம்ம வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல பார்த்திருக்கோம், breast conserving surgery பண்ணும்போது ஒரு 2 years down the line you see the patient is so happy, எனக்கு அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டே பண்ணியிருக்கீங்கன்னு நான் மறந்துடுவேன் சில நாளில். Why? Because when she wakes up, she has a shower, there's barely any scars. இப்போ breast conservation surgery பண்ற போது நம்ம அந்த surgical scars we try to hide it.
பிரஸ்டுக்கு அடியில போடுறது, அண்டர் தி இல்லாட்டி நிப்பிள் போட்டு நிப்பிளுக்கு சுத்தி ஒரு ஏரியோலான்ட்டு ஒரு பிக்மெண்டட் ஏரியா இருக்கும். அந்த பிக்மெண்டட் ஏரியாலயே we try to hide the scar. இல்லாட்டி lateral fold of the breast, அக்கல் அடியில we try to put the scars there. சோ மறைஞ்சு போடும். They forget about the fact that they have had a breast cancer surgery and ரொம்ப பாசிட்டிவ் எஃபெக்ட் நிறைய பேருக்கு. Okay. So that is what the difference is with having a breast conserving surgery. Now, breast conserving surgery பண்றச்ச we wait for the wound to heal. We've spoken about all these scars. So when do you start doing the radiation therapy after breast conserving surgery? Generally breast surgery பண்ணினாலே உங்களுக்கு வந்து இட்ஸ் a surgical procedure. அந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணாலும் ஒரு மினிமம் டைம் வெயிட் பண்ணணும், ஹீலிங்காக வெயிட் பண்ணணும். இந்த ஹீலிங் ஜென்ரலா வந்து 4 வாரம்லேருந்து 8 வாரம் மட்டும் இருக்கு. இந்த ஹீலிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. பட் ஜென்ரலா மினிமம் ஒரு 2 to 3 வீக்ஸ் மினிமம் பீரியட் ஆஃப் டைம் வெயிட் பண்ணணும். பட் எப்படி வருதுன்னா, மார்பு புற்றுநோயின்னு சொல்றது வந்து நீங்க சொல்ற நம்ம லம்பெக்டமி சொன்னாங்க, லம்பெக்டமி சர்ஜரி எல்லாம் ஒண்ணுதான். ரேடியேஷன் கொடுக்கறதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா சில ஃபேக்டர்ஸ் வருது. என்னென்ன ஃபேக்டர்ஸ்னா, அந்த கீமோதெரப்பின்னு ஒரு ஃபேக்டர் வருது, ஆர் ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் வருது. ஏதாவது ஒரு ஃபேக்டர் வந்து மாற்றுறது. ஜென்ரலா எப்படி எடுக்கிறாங்கன்னா ட்ரீட்மெண்ட்னா, ஒரு மார்பு கன்சர்வேட்டிங் சர்ஜரி பண்ணும்போது அந்த மார்புடைய டிஷ்யூவை ஹிஸ்டாலஜிக்கு போகிறது, டெஸ்ட்டுக்கு போகிறது. அந்த டெஸ்ட் பண்ணும்போது மார்பு என்ன மாதிரி புற்றுநோய் அதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்றாங்க, தட் இஸ் ஹிஸ்டோபத்தாலஜி. தென் இம்யூனோஹிஸ்டோகெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு சப்டைப் பண்ண பார்க்குறாங்க. இதுல என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு, ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டார்ஸ் இருக்கா, ப்ரொஜெஸ்ட்ரான் ரிசெப்டார் இருக்கா, HER2 இருக்கு பாசிட்டிவ் இருக்கா. இதெல்லாம் ஏன் பண்றான்னா இவனெல்லாம் கேட்டகரைஸ் பண்றாங்க, சப் கேட்டகரைஸ் பண்றாங்க. சில பேருக்கு கீமோதெரப்பி போகணும், சில பேருக்கு ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் போகும், சில பேருக்கு இம்யூனோதெரப்பி போகும். இது மாதிரி கேட்டகரைஸ் பண்றாங்க. So when we start the radiotherapy, generally we wait for the treatment of chemotherapy to get over. Chemotherapy முடிச்சிட்டு தான் நாங்க பண்றோம். 6 சைக்கிளோ 8 சைக்கிளோ டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன், ரிஸ்க் ஃபேக்டர் இருந்ததுன்னா அது தந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம். 6 சைக்கிள் நார்மலா கொடுக்கறது, 4 சைக்கிள் 6 சைக்கிள் 8 சைக்கிள் இந்த மாதிரி கணக்கு இருக்கு. அந்த முடிச்சுட்டு தான் பண்ணுவோம். ஜென்ரலா ரேடியேஷன் ஸ்டார்டட் ஒன்லி ஆஃப்டர் தட். இட் இஸ் நாட் ஸ்டார்டட் இமீடியட்லி ஆஃப்டர் தட். ஏன் நம்ம அப்படி நினைக்கிறோம்னா, பிரெஸ்ட்டை வந்து ஒரு சிஸ்டமிக் டிசீஸை தான் பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு காலகட்டத்துல பிரஸ்ட் வந்து நாட் லுக்ட் அஸ் சிஸ்டமிக் டிசீஸ். இப்போ இந்த காலகட்டத்துல சிஸ்டமிக் டிசீஸா பார்க்கலாம். சிஸ்டமிக் டிசீஸ்னா அது அந்த நோய் வந்து மார்புல மட்டும் இருக்கிறது இல்லை, பல உடம்புல எங்க வேணா போலாம். அந்த ரிஸ்க் இருக்கு அவங்களுக்கு. நாளைக்கு ஃபியூச்சர் வந்து பிகாஸ் நம்ம 10 வருஷம் 15 வருஷம் ஃபாலோ பண்றோம் பிரஸ்ட். ஸோ அது சிஸ்டமிக் டிசீஸா ப்ரெசென்ட் பண்றதுனால எங்க வேணா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது கீமோதெரப்பின்னு ஆரம்பிச்சு முடிச்ச அப்புறம் தான் எங்களுக்கு வருது ரேடியேஷனுக்கு. So invariably it will be about 4 months or 5 months. But generally we start the radiotherapy, அதுக்கப்புறம் தான் ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் யூஸ்வலா ஆரம்பிக்கலாம். அதான் ப்ரொசீஜர். நடுவில் வந்து இம்யூனோதெரப்பி இருக்கு HER2 பீப்புளுக்கு, அதுக்கு வந்து சைமல்டேனியஸா ஆரம்பிச்சு நம்ம ட்ரீட் பண்ணலாம். அது ஒன்றும் பாதிக்காது. சோ நீங்க என்ன சொல்றீங்க, ஏன் பண்ண முடியாதுன்னா கீமோதெரப்பி கூட சேர்த்து பண்ணினா என்ன ஆகும்னா, நீங்க கொடுக்குற கீமோதெரப்பி ஆந்தராசைக்ளின் பேஸ்ட் கீமோதெரப்பி. ஒரு காலத்துல கீமோதெரப்பி வந்து CMF சைக்ளோபாஸ்பமைட் மீத்தோட்ரெக்சைட் 5-FUன்னு சொல்லிட்டு கீமோதெரப்பி தான் இருந்தது. அப்ப கூட கன்கரண்டா கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. நானே வந்து என் பிராக்டிஸ்ல கன்கரண்டா கொடுத்துருக்கேன் கீமோதெரப்பி. 3 சைக்கிள் கொடுத்து சர்ஜரி பண்ணிருக்காங்க அந்த காலத்துல. இப்ப காலகட்டத்துல அது முடியாது. ஏன்னா ஆந்தராசைக்ளின் பேஸ்ட் கீமோதெரப்பி கொடுத்த உடனே பிரஸ்ட்ல சிவியர் ரியாக்ஷன் வரும், ரீகால் எஃபெக்ட்னு பேரு. அது வந்து ரேடியேஷன் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா கீமோதெரப்பி கொடுத்த எஃபெக்டை கிரியேட் பண்ணும். ஸோ டபுள் எஃபெக்ட் வந்துடும். ஸோ மார்பெல்லாம் புண்ணாயிடும். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு ப்ரிசர்வ் பண்ண மார்பை டோட்டலாகவே டிசாஸ்டர் தான். ஸோ அந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் முடிச்சு கீமோதெரப்பி முடிச்சு 3 வாரம் வெயிட் பண்ணி, கடைசி கீமோதெரப்பில இருந்து 3 வாரம் வெயிட் பண்ணி தான் நம்ம சர்ஜரி. ஸோ யாருக்கெல்லாம் நம்ம சர்ஜரி முடிச்சுட்டு கீமோதெரப்பி போயிடுறாங்களோ, கீமோதெரப்பி முடிச்ச பிறகு 3 வீக்ஸ் இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம ரேடியேஷன் 3 வீக்ஸ் மினிமம் பீரியட் டைம் வெயிட் பண்ணனும். சோ யாருக்கெல்லாம் கீமோதெரப்பி தேவைப்படாது அவங்களுக்கு உடனே ஆரம்பிச்சிடுவோம். உடனேனா ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் ஸ்டில் வெயிட் பண்ணி ஆரம்பிச்சிடுவோம். சோ அந்த புண்ணு ஃபுல்லா ஆறன பிறகு தான் உள்ள வந்து டிஷ்யூஸ் கொஞ்சம், ஏனா ஜெனரலா சர்ஜரின்னு சொன்னா ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் எடிமா இருக்கும், சம் அமௌண்ட் ஆஃப் இது கொஞ்சம் வீக்கம் சொல்றது, பிரஸ்ட் ஸ்வெல்லிங் கொஞ்சம் இருக்கும். சோ அந்த பிரஸ்ட் ஸ்வெல்லிங் இருக்கும்போது ஒண்ணு இந்த ரேடியேஷன் பண்ணும்போது சில ஐ வாஸ் டெல்லிங் யூ டெக்னிக்ஸ் சொல்லியிருந்தேன். இந்த டெக்னிக்ஸ் பண்ணும்போது கான்டூர் பண்ணணும். கான்டூர் பண்றதுன்னா நாங்க வரையறோம், மார்பு வரையறோம் மேப் பண்றதுக்கு. இப்போ வந்து மார்பு வீக்கமா இருந்ததுன்னா சப்போஸ் நான் ரேடியேஷன் சர்ஜரி பண்ண இமீடியட்டா நான் ஒரு வரையறேன் வச்சுங்களேன், ஒரு 2 வாரத்துல அந்த வித்தியாசப்படும்.
ஸோ நான் சேஞ்ச் பண்ணியே இருக்கணும், எனக்கு அது பண்ணக்கூடாது. ஸோ ஐ கிவ் டைம் ஃபார் த என்டையர் திங் டு ஹீல். நல்லா அப்புறம் வரையறது சௌரியமா இருக்கு. அந்த மார்பு வரையறது, ஏன்னா மார்பு வந்து கொஞ்சம் மேலே கீழே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். கரெக்ட். சரி, இப்போ நம்ம டைமிங் அபவுட் ரேடியேஷன் பேசுறதுனால ஒரே ஒரு சின்ன கேள்வி. இப்போ நம்ம கோவிட் டைம்ஸ்ல there was lot of delay in treatment. கரெக்ட். நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாம இருந்தாங்க. ஸோ இந்த டிலே ஆஃப் ரேடியேஷன் இருக்கும் போது ஏதாவது பாதிப்பு இருக்குங்களா ட்ரீட்மெண்ட் போற வரைக்கும்? அதை யாராலையும் கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ரேடியேஷன் ஒரு பர்டிகுலர் இதுவுமே டைமிங். இந்த பிரெஸ்ட் ட்ரீட்மெண்டே டைமிங். சர்ஜரி பண்றோம், சர்ஜரி பண்ண 3 வாரத்துல நமக்கு கீமோதெரப்பி ஆரம்பிக்கிறோம். 3 வாரத்துக்கு கீமோதெரப்பி போடுறது. 3 வாரம் கீமோதெரப்பி போன அப்புறம் கீமோதெரப்பி கம்ப்ளீட்டா முடிச்சா 3 வாரத்துக்கு சர்ஜரி பண்றோம். பை சான்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் இட் as ஒரு சினாரியோ, ரேடியேஷன் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு கோவிட் வந்துருது. ஸோ எங்களால் ரேடியேஷன் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, பண்ணினா ஒன்னு ஹாஸ்பிட்டலுக்கு மிச்ச பேஷண்ட்ஸுக்கு பாதிக்கும். ரெண்டாவது பேஷண்ட் இம்யூனோ சப்ரஸர் இருக்கு. நம்ம இந்த கோவிட்னு சொல்ற சிச்சுவேஷன் நம்மளுக்கு இந்த டிசீஸை பத்தி we don't know much. Correct. Yes, we are not very aware of it because it's a new problem. அது எப்படி உடம்புக்கு எடுக்கும், எத மாதிரி பாதிக்கும் அவங்களுக்கு, பிகாஸ் ஆல்ரெடி நம்ம லங்ல வந்து lot of changes happens in covid. So நீங்க ரேடியேஷன் கொடுக்கும்போது என்ன சேஞ்சஸ் இருக்குமோ, பிகாஸ் இட் இஸ் நாட் லோ டோஸ் ரேடியோதெரபி, இட்ஸ் ஹை டோஸ் ரேடியோதெரபி கிவிங். ஸோ இந்த பாதிப்புகள் வரலாம். ஸோ அதனால இது எக்ஸாக்டா நம்மளால கமெண்ட் பண்ண முடியாது. கமெண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு இப்போ வசதி இல்லை. மேபி 10 வருஷம் டவுன் த லைன் இதே மீட்டிங் நம்ம நடக்கும்போது சொல்லலாம், கோவிட் டைம்ல எப்படி பண்ணலாம், எப்படி நீங்க மார்பு புத்துநோய், இந்த மார்பு புத்துநோய் சொல்றது வந்து ஒரு 50 வருஷமா ஒரு ஸ்டோரி. ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ஆல் ஆஃப் அ சடன் இட் டசன்ட் ஹேப்பன் ஓவர்நைட். இட் இஸ் அ ப்ராசஸ் பை விச் நம்ம டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணி 10 வருஷம் 15 வருஷம் டேட்டா வச்சு, அந்த டேட்டா வச்சு தான் நம்ம வந்து பிரசன்ட் பண்றோம். அந்த பிரசன்ட் பண்ற டேட்டா தான் இட்ஸ் கால்ட் எவிடன்ஸ் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட். எவிடன்ஸ் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் இன்னைக்கு பண்றோம். கோவிட்ல வந்தது, சோ நான் ட்ரீட்மெண்ட் பாட்டினா என்ன ஆகும்னு கேட்டா அந்த கேள்விக்கு பதில் we don't know yet. Yes. Okay. சரி. See, இந்த சர்ஜரி பண்றதுனால, இந்த பிரஸ்ட் சர்ஜரி பண்றதுனால, கன்சர்வேட்டிவ் சர்ஜரி பண்றதுனால உங்களுக்கு ஏதாவது அட்வான்டேஜ்னு சொல்றீங்களே, இந்த அட்வான்டேஜஸ் பேஷண்ட்ஸ்க்கு சடன் அட்வான்டேஜ் டெஃபினெட்லி தேர் ஷுட் பி அட்வான்டேஜ். தேர் பி இந்த அவங்க தங்குற விதங்கள் ஆர் வந்து அவங்க பண்ற ப்ரொசீஜர், அவங்க நார்மல் மார்பு எடுக்கிறதுக்கும் இதுக்கும் டெஃபினட்டா ஆஸ் ஃபார் அஸ் தி டெக்னிக்கலி யூ ஆர் சேயிங் இந்த கிரைட்டீரியா ஃபார் செலக்ஷன் நம்ம பேசுறோம். கிரைட்டீரியா ஃபார் செலக்ஷன் யாராலும் எடுக்கலாம், பட் இது பண்றதுனால உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும்ல, அந்த அட்வான்டேஜ் சொல்லுங்களேன். நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு பிரஸ்ட் கன்சர்விங் சர்ஜரி பண்றச்ச. நம்ம மெயினா பேசியிருக்கோம், தட் இஸ் த மென்டல் ஹெல்த், குவாலிட்டி ஆஃப் லைஃப். நம்ம ஏற்கனவே அதை பத்தி சொல்லியிருக்கோம். இப்போ அது தவிர என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து பிரஸ்ட் கன்சர்விங் சர்ஜரி பண்றச்ச இட் இஸ் அ ஸ்மாலர் ப்ரொசீஜர் தேன் ரிமூவிங் த ஹோல் பிரஸ்ட். அப்படி என்னன்னா, நம்ம ஃபுல் பிரஸ்ட் ஃபுல்லோட மார்பு ஃபுல்லா எடுக்கும் போது ஆப்ரேஷன் டைம் இஸ் மோர், மார்பிடிட்டி இஸ் மோர், ஹீலிங் ப்ராசஸ் இஸ் ஆல்சோ மோர். ஆனா நம்ம பிரஸ்ட் கன்சர்விங் சர்ஜரி பண்ணும்போது அந்த டிஷ்யூ கட்டியை மட்டும் எடுக்க போறோம், அது சுத்தி கொஞ்சம் டிஷ்யூஸ் எடுக்கும் போது இட்ஸ் a quicker surgery. ஆபரேஷன் டைம் கம்மி ஆகும். ரெண்டாவது வந்து ஜெனரல் அனஸ்தீசியா ப்ரொசீஜர் ஸ்மாலா போகுது, ஜெனரல் அனஸ்தீசியா கொஞ்சம் கம்மி ஆயிடும். The amount of general anesthesia you give, the time that you put the patient under general anesthesia comes down. So automatically recovery better ஆகும். ரெண்டாவது வந்து இது தவிர இப்போ ஆபரேஷன் முடிச்சிருக்கோம், நம்ம ஃபுல் பிரஸ்ட் எடுக்கும் போது கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன டியூப் மாதிரி அந்த இடத்துல வைக்க போறோம், கசுவல். சோ அந்த ஃப்ளூயிட்ஸ் நிறைய வரதுக்கு, ஏன்னா நீங்க மேஜரா ஆபரேட் பண்ணும்போது அந்த மசில் எல்லாம் நீங்க ஆபரேட் பண்ணனால அந்த கசுகள் வர ஆரம்பிச்சு, அந்த கசுகள் வந்து எங்க வெளில வரணும், வெளில வரலனா பெரிய ஒரு கட்டி ஆயிடும், அப்புறம் wound break down ஆயிடும், பிளஸ் ஆஸ்பிரேஷன். சோ அதனால ஒரு சின்ன டியூப் வைப்போம். அந்த சின்ன டியூப் வைக்கும்போது பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு அவங்களுக்கே யோசிப்பாங்க. இப்போ டியூப் இருக்கே, இந்த சைடு திரும்பலாமா, இந்த சைடு திரும்பலாமா, நடக்கும் போது எப்படி இருக்கும், வெளியில போகும்போது இந்த டியூபை எப்படி மேனேஜ் பண்ணலான்ட்டு பேஷண்ட்ஸ் ஹேவ் a lot of anxiety. பிளஸ் அந்த டியூப் மேனேஜ் பண்றதுக்கு நம்ம டெய்லி ட்ரெயின் எம்டி பண்ணி அளவு எப்படி இருக்குன்னு பாக்கணும். ஏன்னா ஒரு அளவுக்கு கம்மி வந்த பிறகுதான் டியூப் வெளியில எடுக்க முடியும். ஸோ ஹாஸ்பிட்டல் ஸ்டேயும் கொஞ்சம் ஜாஸ்தி போயிட்டே இருக்கும். ஆனா இப்போ வந்து பிரஸ்ட் கன்சர்விங் சர்ஜரின்னு சொல்லும் போது, இப்போ யூஸ்வலா பிரஸ்ட் சர்ஜரிஸ் பண்ற போது டைல் போடுறது கூட எல்லாரும் வந்து தானாவா அப்சார்பபிள் டைல் மாதிரி தான் நம்ம போட போறோம், பிரிக்கிற டைல் மாதிரி இருக்காது.
ஸோ அந்த சர்ஜரிஸ் பண்ணும்போது ஹீலிங் டைம் இஸ் பெட்டர். ரொம்ப ரேரா நம்ம ட்ரெயின்ஸ் யூஸ் பண்றது. பேர்லி வி டோன்ட் யூஸ் ட்ரெயின்ஸ் ஃபார் சச் சர்ஜரிஸ். ட்ரெயின் போட்டாலும் ஒரு நாள் 2 நாள்ல வெளியில எடுத்துருவோம். ஃபுல்லு மார்பு எடுக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு மேல கூட ட்ரெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டே கேர் ப்ரொசீஜர் பண்ணலாம்ன்றீங்க. டே கேர் ப்ரொசீஜரை கூட பண்ணிக்கலாம். அது என்னன்னா வாட் இஸ் அ டே கேர் ப்ரொசீஜர்? அது வந்து காலையில பேஷண்ட் வந்து அட்மிஷன் போட்டு நம்ம ஆபரேஷன் காலையிலேயே முடிச்சுட்டு நோ காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நல்லபடியா போயிருக்குன்னா ஈவினிங்கே வீட்டுக்கு போயிடலாம். ஸோ பேஷண்ட் வந்து சின்னதா ஒரு ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க, த மென்டல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பேஷண்ட் உடனே பிரைட் ஆயிடும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஆபரேஷன் முடிச்சுட்டு உடனே வீட்டுக்கு போகும்போது சின்ன ப்ரொசீஜர் தானே பண்ணியிருக்காங்க. பீப்புள் டென் டு வாக் மோர், தே மூவ் மோர், தே டூ மோர் நார்மல் ஆக்டிவிட்டி அட் ஹோம். இல்லாட்டி பெட்லயே உட்காந்துட்டு எனக்கு ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லா எடுத்திருக்காங்க, டியூப் இருக்கு, நான் நடக்க முடியாது, கிச்சனுக்கு போக முடியாது, தலை சீவ முடியாது, குளிக்க முடியாது. These are all things that people start thinking of. ஆனா breast conserving surgery பண்ணும்போது yes, you need somebody to help with the drain, somebody to help with emptying the drain. அந்த drain empty பண்றது கூட ஸ்டெரைலா பண்ணணும். நிறைய பேர் இல்ல எனக்கு பயப்படுது வீட்டுக்கு பண்றதுக்கு, நான் ஹாஸ்பிட்டலே தங்கிட்டு பண்ணுவேன். ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஸ்டே கோஸ் அப். ஹாஸ்பிட்டல்ல தங்கும் போது இன்ஃபெக்ஷன் திருப்பி வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்திங்க, கிராஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் சொல்றது. ஆனா பிரெஸ்ட் கன்சர்விங் சர்ஜரி பண்ண பிறகு ட்ரெயின்ஸ் ஆர் நாட் தேர். ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங், அந்த சின்ன ட்ரெஸ்ஸிங்க்கு மேல ப்ராவும் போட்டுக்கலாம், நார்மல் க்ளோத்ஸும் போட்டுக்கலாம். You go home, you can have a bath the next day, you can do small work around the kitchen, you can brush your own hair, you can do everything on your own. So quality of life, recovery time, everything becomes much better. Cost also is a bit lesser because you don't stay in the hospital a lot longer. So automatically everything gets better for the patient. So those are the advantages of doing breast conserving surgery. இப்போ நம்ம breast conserving surgery பண்ண பிறகு we say most of the patients அவங்க ரிப்போர்ட் கூட வருவாங்க, எல்லாம் கிளியரா இருக்குன்னா அடுத்தது we send them to you for radiation therapy. அந்த டைம்ல நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க சார். ஸோ ஐ திங்க் யூ ஆர் அ பெட்டர் பர்சன் அபவுட் ஆன்சரிங் தீஸ் கொஸ்டின்ஸ். இப்போ மேம் அந்த ரேடியேஷன் தெரப்பி நீங்க சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் கரண்ட் தெரப்பின்னு நிறைய பேஷண்ட்ஸே சொல்லுவாங்க. அந்த வார்த்தை தப்பு. இட் இஸ் நாட் கரண்ட், லைக் யூ செட், இட் இஸ் எக்ஸ்ரே, கதிர்வீச்சு. ஸோ குளிக்கலாமா ரேடியேஷன் தெரப்பி கொடுக்கும்போது? அது ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்பாங்க. You can have a bath, there is no problem having a bath, but one important thing, radiation சொல்றது வந்து தோலை ட்ரீட் பண்ண போறோம். நம்ம மார்புன்னு சொல்றது அந்த ஹோல் டிஷ்யூ, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் irregular surface. ஒன்னு ரேடியேஷன் irregular surface ட்ரீட் பண்றதே கொஞ்சம் கஷ்டம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அந்த மார்புடைய இதை ட்ரீட் பண்றோம், ஷேப்பை ட்ரீட் பண்றோம். அந்த ஷேப் வந்து தோலை ட்ரீட் பண்றோம். பண்ணும்போது ஸ்லைட் டிஸ்கலரேஷன் ஸ்கின் ஆகும், கொஞ்சம் மைல்டு பிக்மெண்டேஷன் வரலாம். பிக்மெண்டேஷன் சொல்றது இப்ப எக்ஸாக்டா எப்படி வேணும்னா டேனிங். இப்போ வந்து சூரிய வெளிச்சத்துல போய் டேன் பண்ணிக்கிறாங்க, கலர் டிஃபரன்ஷியேஷன், சன்பர்ன். So actually sunburn கூட சொல்ல மாட்டாங்க, it's actually tanning. Exact word is tanning of the skin. கலர் ஒரு டிஸ்கலரேஷன் இருக்கும். இது வந்து லாங் டேர்ம் போக அந்த டிஸ்கலரேஷன் மாறும். You can use creams, certain sunscreen lotions and things which will bring down the whole phenomenon. That's one thing. ஸ்கின்னை பாதுகாக்கிறது இம்பார்ட்டன்ட் டியூரிங் ரேடியேஷன். எந்த விதமான சோப்போ டிட்டர்ஜென்ட்ஸ் போடுறது நல்லதில்லை. ஏன்னா we don't recommend that because என்ன எல்லாரும் ஒரே மாதிரி பாப்பா, எல்லாரும் அதே மாதிரி பண்ணுவான்னு கஷ்டம். இன்னும் ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவா. ஸோ ஒருத்தர் போட்டு நல்லா தேய்ச்சுவா ஸ்கின்னை போட்டு, ஸோ நான் ஃப்ரிக்ஷன் ஆகி ரெட் ஆயிடும். ஸோ ரேடியேஷன் தோல்ல பண்ணதுனால யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் தட் யூ டோன்ட் புட் டிட்டர்ஜென்ட் இன் ஒன். கிரீம், ஆயில், தண்ணி படலாம். தண்ணி பட்டா கூட தண்ணி வழிஞ்சு வச்சுக்க என்ன பண்ணுங்க, ஒரு டவல், ஒரு அழகான டவல் எடுத்து மாப் பண்ணி நீட்டா எடுத்துட்டீங்கன்னா you completely dry the skin. That's all. The idea is to dab it dry, not rub it. That is the point. Okay. Because the skin is irritable. With the radiation patta, skin irritability ஆகும், definitely irritation. எந்த radiation பட்டாலும் irritation ஆகும். எந்த பாகத்திலையும். நான் இந்த மார்புக்கு தான் இந்த ரூல் கிடையாது. வாய் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரி, கழுத்தை ட்ரீட் பண்ணாலும் சரி, பெல்விஸை ட்ரீட் பண்ணாலும் சரி, எந்த இடத்தை ட்ரீட் பண்ணாலும் we avoid soap and detergents to that area. Deodorants. Another thing is deodorant. Okay. Never put a deodorant because we don't know how the reaction is. Another thing வந்து blade which armpit சில பேர் shave பண்றாங்க. I would recommend not to do a shaving. It is better to use electrical clipper. Clipper னா electrical இது இல்லாட்டி அவங்க ட்ரீட்மென்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டா is better. So that they don't touch it during the treatment. ஏன்னா armpit is also equally important because armpitல வந்து ரியாக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. எப்பவுமே ரியாக்ஷன் அங்கதான் வரும் மார்பு. ஏன்னா மார்புன்னு சொல்றது ஒரு கர்வேச்சர் இருக்கு.
ஸோ அதுக்கு ஒரு கர்வ் கிடைக்கிறது, ஒரு இது இருக்கு, ஒரு ஃபார்ம் இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் அ பிளேன் ஃபிளாட் சர்ஃபேஸ் ரேடியேஷன். ரேடியேஷன் ஃபிளாட் சர்ஃபேஸ் கொடுக்குறது ஈஸி, when it is a curved surface ரியாக்ஷன் வருது, ஏன்னா அந்த ஃபோல்ட் எல்லாம் ரியாக்ஷன் வருது. ஸோ people will not maintain their health, they are saying அதை நீட்டா கொஞ்சம் ட்ரையா வச்சுன்னு, டிட்டர்ஜென்ட்ஸ் போடாத, சோப் போடாத, கிரீம்ஸ் ஆயில்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாத நல்லா இருக்கும். So that the quality of your surgery has to be transformed back into quality of radiotherapy and quality of chemotherapy. So எல்லாம் சேர்த்து end result தான் உங்களுக்கு வருது. So இந்த end result, suppose நீங்க நல்ல சர்ஜரி பண்றீங்க, நான் bad radiotherapy கொடுத்தீங்கன்னா ரெண்டு vice versa, both sides good are radiation possible. இருந்து bad surgery பண்ணாலும் போயிடுது. So so both things are impossible. So it's like a team effort. So here's a surgeon who does a good cosmetic surgery, here is a good radiation oncologist who does a good cosmetic radiation, and also the chemotherapy is nothing, is a major issue கிடையாது. பட் anthracycline based chemotherapy கேர்ஃபுல்லா இருக்கணும், நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் பண்ணுவோம். ஸோ கீமோதெரபிக்கு அவ்வளவு ரோல் இருக்காது, பட் இந்த ரேடியோதெரபியும் சர்ஜனுக்கு மெயின் ரோல் is how we do the procedure. இப்போ நீங்க வந்து கீமோதெரபி அண்ட் ரேடியேஷனை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல சார், சோ ஒன் மோர் क्वेश्चन ஐ ஆஃபன் கெட், ரேடியேஷன் தெரபி கொடுக்கும்போது முடி விழுமா? அது கான்ஸ்டன்ட்டா எல்லா பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. See, hair is the most fastest, nail in the hair is a fast growing tumor. Anywhere fast growing tumor is nail in the hair. But நம்ம ரேடியேஷன் கொடுக்கும்போது மார்புக்கு மட்டும் தான் கொடுக்குறோம். It is not like chemotherapy. இப்போ கீமோதெரபின்னு சொல்ற ட்ரக் அப்படின்னா ஒரு ஐவியா கொடுக்குறீங்க, அது இன்ஜெக்ஷன் உடம்பு முழுக்க போறது. ஸோ எங்கெங்கெல்லாம் செல்ஸ் இருக்கோ எல்லாம் ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த செல் வந்து ஃபாஸ்டஸ்ட் செல் எப்பவுமே கீமோதெரபி ஆக்ஷன் ஃபாஸ்ட் டிவைடிங் செல் ஃபாஸ்டர். ஸோ நெயில் பெட் பார்த்தீங்கன்னா கருப்பாகும் கொஞ்சம், அதே மாதிரி முடி கீழே விழும். அதனால தான் நீங்க கீமோதெரபி கொடுக்கும்போது முடி கொட்டுறதுக்கு நெயில் பெட் கருப்பாகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. பட் radiation is a local problem. It is only to the breast. Unless I give radiation to the head, which they don't have hair we fall. don't have a hair fall at all. Yes. So absolutely nothing to worry. So okay, after the surgery is over, the most common question is asked, what precautions should I take? Can I wear a bra or should I not wear a bra? In my questions, both radiation and surgery yes, I think. But from your point of view, immediately after surgery, there are certain things you have to give me follow. an idea. So breast போற வரைக்கும் you need to remember, இப்போ அந்த breast form and shape, it's a organ that lies over the muscles. So breast கடியில கொஞ்சம் சதை இருக்கு, அந்த சதைல இருந்து தான் breast takes a bit of support. So அந்த support எடுக்கும்போது you need to give the muscle some support. So wearing a bra is very very important. கரெக்ட்டா பார்க்க போனா ஏடு வேர்டு வந்து நீங்க breast கீழ விழாது. சோ அப்படியே கீழ தொஞ்சு போக ஆரம்பிச்சதுன்னா உள்ள நீங்க ஆபரேட் பண்றீங்கன்னு சொல்றீங்க, சோ அதெல்லாம் பிடிச்சு இழுக்கும். So not only for operation, generally எல்லாருக்கும் சொல்றது wearing a bra is a good habit. But people the women don't wear a bra. They say it's people have come concepts of don't wearing a bra. This is what I don't know whether it is true or false. The thing is, from the woman's point of view, you should I'll put it this way, sir. இப்போ வந்து நீங்க கையில ஒரு 10 கிலோ பேக் தூக்கிட்டு இருந்தீங்கன்னா very unlikely that you will have pain on the shoulder. ஆனா அதே மாதிரி ஒரு 30 கிலோ பேக் கையில தூக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆயிடும்? வலி கண்டிப்பா வரும். அதே மாதிரி நீங்க மார்பை பார்க்கும்போது if you're small breasted, some people, everybody has different shapes, different sizes of breast and it's all fine. So சின்னதா இருக்கும்போது அவ்வளவு weight இருக்காது சதைல. So bra போடாம இருந்தா கூட அவ்வளவு எஃபெக்ட் இருக்காது. ஆனா when you are generously breasted, பெருசா இருக்கும்போது அது கொஞ்சம் weight இருக்கும் பேக்ல, particularly back and shoulders. So bra போடுறச்ச வந்து it is giving it good support. இல்லாட்டி நிறைய பேர் வந்து வலி இருக்கு மாத்திரை கொடுங்க. So people come a lot with breast pain before surgery and even after surgery. Main cause is not proper support. So breast surgery particularly மேல இருக்க கட்டிங்களுக்கு வந்து நம்ம ஆபரேஷன் பண்ணும்போது தைல எல்லாம் வந்து உள்ளுக்கு இருக்கும்போது breastக்கு மேல இருக்கும், காம்புக்கு மேல. So when the breast falls without support, it pulls on all the surgical tissues and it causes more pain. Healing is also delayed. So we suggest wearing a bra from day one. இப்போ இன்னைக்கு சர்ஜரி பண்ணியிருக்கேன்னா சாங்காத்துல இருந்து you have to start wearing a bra. Not a tight bra, not an underwire bra, something soft, something comfortable and then what sits right. ரொம்ப லூசா இருக்க கூடாது. லூசா இருந்ததுன்னா it will not give you any support. Sports bra do well. A sports bra is most suggested. Cotton sports bra is what we suggest. That is the best.
சோ நிறைய இடத்துல வந்து போஸ்ட் even ஆபரேட்டிவ் radiation பிராஸும் kuda we கிடைக்குது. also recommend that because radiation போது தோல் ரொம்ப irritate ஆகும். So ஆமா. we So better wear a soft dress dress. or probably a very loose dress or loose nighty cotton So dress. that is the difference. நம்ம வந்து surgery பண்ற டைம்ல we say you need to wear a proper fitted bra. Tight bra. Not a tight bra, but it a has to be a fitting fitted bra so Yes. that அந்த support இருக்கும். healing is better, swelling is better. இப்போ நம்ம surgery பண்ற டைம்ல நிறைய dissection பண்றோம் breast குள்ளியே. அது எல்லாம் முடிச்ச பிறகு கொஞ்சம் swelling இருக்கும். நீங்க ஃபர்ஸ்டே சொன்னீங்க ஆபரேஷன் முடிச்ச உடனே breast வீக்கோ கொஞ்சம் இருக்கும். அந்த வீக்கோ கம்மி ஆறதுக்கு ஒரு 2-3 weeks ஆகும். So அந்த swelling எல்லாம் கம்மி பண்றதுக்கு wearing a bra is very good. But I think when it comes to radiation, what is the difference that you see in asking them to wear a bra? No, we still ask them to wear a bra. That's not a question of wearing a bra is a problem. என்ன நாங்க சொல்றோம்னா ரேடியேஷன் வரும்போது as far as possible wear a very loose garment. The idea is to be well aerated. If you wear something tight, you start sweating. One. Two, when you have a tight garment, you tend to have an irritation on the skin. The more looser the garment. See, for example, I told you, I think for the initial talk, by the time you do the surgery and it comes to me, it's already 6 months. Yes. So it's a quite a pretty long time வந்துருது எனக்கு. So அது எங்களுக்கு அதனால பெரிய புண்ணா பாதிப்பு இருக்கும். இருக்காது. அது மாதிரி நீ bra போடாத கூட தப்பு இல்லை. It's not a bra. But generally during radiotherapy bra போடாததான் நல்லதுதான். Actually open-ஆ It's better to be open. Yes. ஏன்னா அந்த crevices அடியில வந்து உங்களுக்கு அந்த reactionலாம் வராது. But what I would say, after that radiation is over, you can go back and wear a bra. So how long after radiation do they have to wait to go back to wearing a normal bra and garment? It's about 4 weeks, I would prefer. 4 weeks. Normal radiation effects 4 weeks முடிஞ்சிடும் எல்லாமே. Skin எல்லாம் வந்து within 2 weeks heal ஆயிடும் எல்லாமே. See, there is pigmentation, but unless you have a real problem during radiotherapy or some kind of a excoriation, வந்து skin dryness ஆகி இந்த மாதிரி வந்ததுனால தான் சில பேருக்கு ஃபேஸ் பண்றது. We have some creams, aloe vera creams எல்லாம் போட்டுட்டா it definitely heals well. It heals within 2 to 3 weeks எல்லாம் heal ஆயிடுறது. And actually பார்க்க போனா நீங்க breast வந்து பார்க்கும்போது radiated breast-ஆ இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கணும். Yes, I think 6 months after radiation கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி கொடுக்கும்போது we don't see the radiation changes. ஒரு 6 monthsல normal breast மாதிரி தான் தெரியும். Even patientக்கு கை வச்சு பார்க்கிறதுக்கு feel will be almost normal. See, it's not only the breast size and the breast the feel texture that's very important because அந்த feelல தான் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அவளுடைய ஐடென்டிட்டி வருது. கரெக்ட்டா? Am I right? Correct. Now sir, இப்போ வந்து நம்ம bras தவிர during breast surgery அந்த கையை வந்து we ask them to keep moving it. Physiotherapy, exercises பண்ணணும். ஷோல்டரை வந்து ஸ்டிஃபா வைக்க கூடாதுன்ட்டு what we advise after surgery. But after radiation, இப்போ வந்து நம்ம ரேடியேஷன் கொடுக்கும்போது breastக்கு மட்டும் கொடுக்கறது இல்ல. சில பேருக்கு வந்து அக்கல் அடியில கூட வியாதி இருந்ததுன்னா கன்சர்வேஷன் சர்ஜரி பண்ணும்போது அக்கல் அடியிலையும் we give a little bit of radiation. So radiation கொடுக்கும்போது உங்க சைடுல இருந்து ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குங்களா? அந்த ஷோல்டர் மூவ்மெண்ட் வந்து எக்ஸசைஸ் we never stop. One important thing is breast பொறுத்த மட்டும் whether you do axilla touch பண்ணிட்டீங்கன்னா அக்குல டச் பண்ணிட்டீங்கன்னா it is better to exercise. The reason why we want exercise, அங்க நிறைய லிம்பாட்டிக்ஸ் இருக்கு. அக்குள் எப்படி வந்து நம்ம ஆர்ம்பிட்ல வந்து ஒரு நம்மளுக்கு கால்ல ஒரு அடிபட்டா நெருகட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த நெருகட்டுறதுன்னு சொல்றது அக்குள்ள ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ஆக்சுவலா இட் இஸ் a defense mechanism சொல்லுவாங்க. See, the breast வந்து நம்ம மார்பிள் சொன்னது சிஸ்டமிக் டிசீஸ் சொன்னது எப்படி சொன்னா மார்பிள் இருக்கிற நோய் இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபில்டரே இதான் அக்குள்ள. That is why surgery for breast is both. Axilla plus breast. So அது அந்த ஃபில்டரே உங்களை ஃபில்டர் பண்றது ஆக்சுவலா கடவுளே கொடுத்த ஃபில்டர் தான். ஆக்சுவலா நமக்கு ஒரு இடத்துல நமக்கு கடவுளே ஹெல்ப் பண்றாரு. அத மீறி தான் நம்ம வந்து தப்பு பண்றோம். தட் இஸ் லேட்டா போய் அப்ரோச் பண்றோம் டாக்டர். ஆக்சுவலா பார்க்க போனா நீங்க வந்து ரொம்ப ஏர்லி கேன்சர் இருந்தா ஃபர்ஸ்ட் ஃபில்டர் ஆயிருக்காது, உங்களுக்கு இது தாண்டியே போயிருக்காது. சோ உடம்புல போறதுக்கு சான்சஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஃபில்டர் முடிச்சிட்டு தான் உடம்புல போய் சிஸ்டமிக்கா போறது. அதனால தான் உங்களுக்கு இந்த பாதிப்புகள்லாம் வருது. சோ இந்த அக்கிள் வந்து இட்ஸ் a very important place. So exercise is very important. Without exercise is not good. Actually some form of exercise has to be done for this thing, but we shouldn't overdo it. இப்போ இது டென்னிஸ் ஆடுறதோ or probably if you want to do a gymல போய் பண்றதோ I don't recommend that. I generally tell them have a good walk. Good exercise, physical exercise, like for example there are special exercises for the arm which we generally the surgeon teaches them before. இப்போ வந்து நம்ம சர்ஜரிக்கு முன்னாடியே we start something called pre rehabilitation. அது வந்து ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடியே எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு they get used to it. So ஆபரேஷன் பண்ண பிறகு அந்த பெயின்ல வந்து புதுசா ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கு வந்து it is difficult.
ஆனா அந்த ஆபரேஷனுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆபரேஷனுக்கு அப்புறமா கூட அந்த சேம் எக்ஸசைசஸ் ஃபாலோ பண்றதுக்கு it is easy. So now we start before treatment itself we advise them to do a little bit of physiotherapy. So these are the main things that we were talking about as far as நீங்க என்ன what is your take home message for the public? That is important, right? We have spoken for 1 hour, so Okay, we so should have we a take home message. I think take home message is first thing is early detection. Early detection illati, there is no question of breast conserving surgery, there is no question of radiation therapy. Survival also goes down a lot. So in this decade where we have so many machines and investigations and self breast examination taught so well, I think early detection is the most important thing. So அது இல்லாட்டி breast conserving surgery பண்ண முடியாது. So the earlier you detect, the lesser the aggressive the treatment, the more body form that you maintain, the better quality of life. So that is the most important thing here is what I would say. What And about also you, I sir? want to add to that is saying things, never ignore any symptom. That's the Yes. first important thing. Your body, you examine yourself. That is more important than a doctor examining. That is, when you say your body, you give it importance. You have to Yes. give yourself importance. Important. Because you have to. நிறைய women don't care. They spend the entire time for the family, but they don't time spent for themselves. Treatment வந்தா டைம் ஆயிடும், பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கு, There's பசங்களுக்கு so many எக்ஸாம் factors. இருக்கு, Husband, and that's why they get delayed. That Yes. where the whole process becomes, they find some small lump and they ignore it. Yes. This is one important thing which I tell them. Never ignore it. The smallest things, try to find out. And secondly, when you have a problem, report to the problem. Don't have the stigma of trying to postpone it. Never postpone anything. And the நாளைக்கு அந்த postponement பண்ணாதீங்க. Then tomorrow never comes actually. Yes. It's today. You do it today. You finish it off today. And always don't ignore certain things. Like for example, you don't be too overconfident about things. And secondly, also know about because breast someone topic எடுத்ததுனால, it is better to know about the family tree. It's very important. You need to know your family tree. இது சொல்லாத நான் க்ளோஸ் பண்ணக்கூடாது இந்த டாபிக். Family tree is important. எப்படின்னா, this is one of the cancers which can have a family base. A family that not only yourself, your family, your children, your precursors will definitely have a. நம்ம குழந்தைகள், நம்ம தாத்தா பாட்டிக்கு இருந்ததா, எங்க அம்மாக்கு இருந்ததா, அதனால என் குழந்தைக்கு வந்ததா, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப important things. So there is a genetic background, so better have a clear family tree. That's one thing. And always take a health insurance. That's what I generally recommend. That is true. So take a health expect insurance. for the unexpected. See, never anything is not foolproof. You're you're kind of a iron body. Anybody can have a problem, and breast is something in a woman having breast cancer is very common in a metropolitan city. It's more in a metropolitan city compared to a villager, because the way how she's exposed to, the way how her lifestyle makes a huge impact on the breast cancer. So have it. So that's actually one question that was asked to us today. Why breast cancer is so common in a young generation and people even at the age of 30 changes. It's a big bracket, diagnosed. I want to tell you. I have spoken in many things. There's a big bracket called lifestyle. What do you mean lifestyle? Your body constitution, your exercising, your BMI, your weight, your sedentary habits, your food intake, your lifestyle, how you will make your lifestyle. See, everything will play a part. If you have a good yoga, you do good exercise, you have a good meditation in your system, you maintain your body weight, you have a good food habits, alcohol, smoking, everything plays a part. So when you have such a thing, mostly it's food habits, because a lot of preservatives carry hormones. And as we said, breast cancer is a hormone dependent cancer 90% of the time. That is why it's seen in the more in the urban, like than the more hormone treatment that you take. In the villages don't பழைய சோற சாப்பிட்டு அவ ஹெல்தியா இருக்கா, நம்ம வந்து preservation, சாப்பிட்டுட்டு ready-made foods. All these foods I think play a big role. And obesity, we know that obesity is directly associated with the incidence of breast cancer. So the more fatty food intake you have, and obese, when we talk about fatty food, it's not only about a lean person or an obese person, it's about the amount of fatty intake that you have, because some like the unhealthy fats can be broken down into again hormones that increase your exposure to breast cancer.
So I think these are the reasons why we have it in early stages as well, and I hope that's answered. I think we had a very good session. I think it's nice. And it's nice that had you also as a oncosurgeon, with specifically a breast oncosurgeon, oncoplastic surgeon also. And it's nice to have you. And I think it's a good. Thank you for the good session. Thank you, sir. Yes. Thank you.